Hello and welcome to Around the World of Cricket. Oval Invincibles. ஆஷ்னா அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்ல நம்ம 100 பத்தி நிறைய கவர் பண்ணோம். இந்த ஓவல் இன்வின்சிபிள்ஸ் 3-பீட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஃபர்ஸ்ட் நீ என்ன நினைக்கிற ரகளை வித் ராஜா ரவியை பத்தி? ஐயோ, ரகளை வித் ராஜா ரவி வந்து நிஜமாவே ஒரு ரகளை தான். அதை வந்து நான் இன்னொன்னு கேட்கணும்னு இருந்தேன். அது வந்து ஸ்கிரிப்டடா இல்ல நேச்சுரலாவே அப்படிதான் பண்ணீங்களா? அவர் ஆளே அப்படிதான். அதாவது நான் என்ன தெரியுமா பண்ணேன், அவரோட ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபுல்லா அவருக்கு ப்ரிப்பரேஷன் கொடுப்பேன். அப்பதான் அவர் வந்து ஃபுல்லா சொதப்புவாரு. எவ்வளோக்கு அவருக்கு நீ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறியோ அவ்வளோக்கு அவ்வளோ மாத்தி சொல்லுவாரு. அவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன் ரஜினி நாராயணன் என்னையே மறக்கிற மாதிரி ரஜினி ஸ்ரீனிவாசன், ரஜினி முருகன்ங்கிறாரு. ஆனா சத்தியமா சொல்றேன், ஒருத்தன் தெரிஞ்சு கூட இப்படி எல்லாம் காமெடி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அதான் நான் கேட்டேன், தெரிஞ்சுதான் பண்றாங்க. ட்ரைனிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அப்படி போயிடு எங்கேயாவது போய் சினிமா. விஜய் டிவில ராமரையாக்கு ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, ஸ்கிரிப்ட தவிர மிச்சம் எல்லாத்தையும் பண்ணுவார் ராமரையா. அந்த மாதிரி வந்து கலக்க போகுது யாரு, தைரியமா போலாம், ஸ்ட்ரெயிட்டாவே போலாம் நான் ஃபீல் பண்றேன். சரி, பயங்கர கமிங் பேக் டு 100 கேவி, ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ஆக்சுவலி இந்த 100ல. ஓவல் இன்வின்சிபிள்ஸ் வந்து அவங்க மும்பை இந்தியன்ஸ் தான் ஃபுல்லா அடுத்த வருஷம் ஃபுல்லா டேக் ஓவர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். தி வே தே ஜஸ்ட் பிளேட் கிரிக்கெட், அவங்க எல்லாரையுமே மசில் பண்ணியிருக்காங்க. ட்ரெண்ட் ராக்கெட்ஸோட கேம் இது. அஃப்கோர்ஸ் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஆன ஃபைனல். அன்டில் த ஃபைனல் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் யாரா நீ அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்தேன். நான் தான்டா ஸ்டாய்னிஸ் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் ஃபைனலில் பயங்கரமா ஆனா. பட் டோட்டல் டாமினேஷன் பை ஓவல் இன்வின்சிபிள். கரண் பிரதர்ஸ் ஃபுல்லாவே கலக்கியிருக்காங்க. ஈஸ்வராங்கிற மாதிரி 2 கரண் பிரதரும் கலக்கியிருக்காங்க. 3வது கரனும் கலக்கிறான், பென் கரன். அவன் வந்து ஜிம்பாப்வேல ஆடிட்டு இருக்கான். அவனும் ஆடிட்டு இருக்கான் ஜிம்பாப்வேக்கு. அவங்க எல்லாருமே ஆக்சுவலி அவங்க ஃபாதர் வந்து இஸ் ஜிம்பாப்வேன் நேஷனல். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்தவங்க தான். ஸோ சாம் கரனோட ஃபார்ம் ஆப்வியஸ்லி சிஎஸ்கேக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். ஏன்னா லாஸ்ட் பையன் இல்ல, போன தடவையே கூட கிங்ஸோட ஒரு சமனாக் விளாடணும். அதுக்கப்புறமா ஹி டிட்ன்ட் பிளே அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் ஹிம். பட் அவனும் நல்லா ஆடி இருக்கான். டாம் கரன் ஹேஸ் கிவன் பெர்ஃபார்மன்ஸ். யூஷுவலா எப்படி ஓவலுக்கு பண்ணணும் அந்த மாதிரி பண்ணியிருக்கான். வில் ஜாக்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அவன் மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வில் ஜாக்ஸ் has brought the tournament down. உங்க ஃபேவரட் ஜார்டன் காக்ஸ் விட்டீங்களே. ஜார்டன் காக்ஸ் இன்ஃபேக்ட் ஹாரி ப்ரூக்கோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். ஹாரி ப்ரூக் லிமிடெட் ஓவர்ஸ் ஃபார்மேட்லாம் கேப்டன் பண்றதுனால ஹாரி ப்ரூக் சொல்லியிருக்கான் ஜார்டன் காக்ஸ் வந்து ஷுட் பிரேக் த டோர் டவுன் ஃபார் T20. அவன் பண்ணணும் அதை அப்படிங்கிற மாதிரி. அஃப்கோர்ஸ் ஐ திங்க் இஸ் டன் ஆல் வித்தின் இஸ் அவனோட கெப்பாசிட்டி என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்கான். ட்ரெண்ட் ராக்கெட்ஸ்லேருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நேம் நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இதில் அந்த ட்ரெண்ட் ராக்கெட்ஸ்லேருந்து கொண்டு வரணும்னு நினைக்கிற நேம் வந்து ஜோ ரூட். அவர் நேம் எதுக்கிட்ட கொண்டு வர? ஜோ ரூட் ஆக்சுவலாக வந்து இந்த பர்டிகுலர் 100லையும் சரி, லாஸ்ட் டைம் SA20லையும் சம் குட் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காரு. பட் ஜோ ரூட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் T20ல த ஒன்லி பிளேஸ் ஹி கேன் ப்ராப்ளி பிளேஸ் ஓப்பனிங் த பேட்டிங். அதனால வந்து IPL ஐ திங்க் ஸ்டில் அதனால தான் ஒரே ஒரு இஷ்யூ ஜோ ரூட்டுக்கு வந்திருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் இதெல்லாம் யூஷுவல் நேம்ஸ் கேவி. இந்த நேத்தன் சால்டர் வந்து ஒரு ஹி காட் அ ஃபியூ விக்கெட்ஸ், ஆடம் ஜாம்பாவோ விளாட்னா. பட் ஒன் நேம் தட் ஷுடன்ட் கோ அண்டர் ரேட்டட் அண்ட் டெஃபினட்டாக IPL ஸ்கவுட்ஸ் இந்த பேரை பார்க்கணும் அப்படின்னா தட் இஸ் சகிப் முகமது. சகிப் முகமது வந்து ஒரு செம்ம ஸ்லிங்கி ஆக்ஷனு. எனி டைம் போட்டால் பாலில் கொஞ்சம் ஸ்லைட் டெயில் இருக்கு. எந்த வென்யூஸ்லாம் கொஞ்சம் பால் கொஞ்சம் ஸ்கிட்டியாக இருக்குமோ ஐ திங்க் ஹி வில் பி ரியலி யூஸ்ஃபுல். நிறைய இங்கிலாண்டுக்கு கொஞ்சம் விளையாடி இருக்கான். பட் ஐ ஃபீல் யாராவது ஒருத்தர் அவனை பார்க்கலாம். இந்த ஃபைனலில் கூட இன்க்ரெடிபிள் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கான். இந்தியாவில் கூட வந்து ஆடினான், இந்தியாவில் ஆடி இருக்கான் முன்னாடி. பட் ஐ திங்க் T20ல கொஞ்சம் என்ன தெரியுமா, IPL ஒரு பீஸ்ட். அங்க வந்து நிஜமாதான் IPL வரும்போது ஃபாரின் பிளேயர்ஸுக்குமே சம்டைம்ஸ் முன்னாடிய காலகட்டத்தில் IPL ஆரம்பிச்ச போது ஒரு ஃபிளெமிங் எடுத்தாங்க, ஒரு ஆடம் கில்க்ரிஸ்ட், இவங்கெல்லாம் வரும்போதே அவங்க தான் இந்த இடத்துல ராஜா, நாங்க தான்டா ராஜா அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க இந்த டோர்னமெண்ட்டுக்கு. இப்போ ஆனா வர ப்ரொஃபஷனல்ஸ் வெளியூர்ல இருந்து வரவங்க IPL-ஓட growth-க்கும் இந்தியன் கிரிக்கெட்டோட growth-க்கும் சொல்றேன், அவங்க வரும்போதே ஹேய் நான் ராஜாவா ஆடணும்டா இல்ல கூஜாவா ஆகிடுவாங்க, உஷாரா இருக்கணும் இல்ல. ஏன்னா இந்தியன் பிளேயர்ஸ் ஹவ் ரியலி கேட்டபுல்டட், மேல போயிருக்காங்க. ஸோ இவங்க வரும்போதே ஒரு ஃபாரினர் மேல ஒரு சர்டன் சென்ஸ் ஆஃப் ப்ரெஷர் இருக்கு. நீ பார்த்தனா கடைசி ஒரு 3 to 5 இயர்ஸ்ல நிறைய டீம் வந்து 4 ஃபாரினரா வேண்டாடா 3 ரூபா அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாரினர் வரும்போதே அவன் கொஞ்சம் ப்ரெஷரோட வரான். ஸோ அவங்ககிட்டேருந்து நல்ல வேலையை சரக்கு எடுக்க முடியும்னா அது வந்து ஃப்ரான்ச்சைசி கையில் இருக்கு. எஸ்பெஷலி போலிங் ஃப்ரண்ட்ல நிறைய வந்து வெளியூர்ல தேட வேண்டிய அவசியம் இருக்கும் இப்போவும் இந்த ஃபியூச்சர்னு நான் நினைக்கிறேன். சகிப் முகமது எனக்கு எப்படின்னா, நீ ஃபாஸ்ட் பவுலர் பார்த்திருக்கேன்னு தெரியல. பார்த்துருக்கேன், ஸ்லிங்கி ஆக்ஷன்ஸ்மா, அதான் நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப ஷார்ப்பான பவுலர். அதுவும் சரி, இந்த ஜேசன் பர்ன்டாஃபும் சரி அந்த பக்கம் போடுறவர், அவர் ஆல்ரெடி MIக்கு ஆடி இருக்காரு. அண்ட் ரொம்ப டால் பவுலர், ஒரு மாதிரி ரொம்ப லேங்கி. அண்ட் அவங்க தான் சொல்றாங்க டால் பவுலர் 6 மீட்டர்ல இருந்து, உங்களுக்கே தெரியும் அவங்க 6 மீட்டர்ல இருந்து அடிக்க கன்சிஸ்டா ஆரம்பிச்சிட்டாங்கன்னா
இங்க வர்ற பால் இங்க வரும். ஸோ ஆப்வியஸா T20ல ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஷாட் மேக்கிங் பொறுத்த வரைக்கும். அண்ட் இன்னொரு பேர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் படிச்சேன் நான் பார்க்கும்போது, அரௌண்ட் த வேர்ல்டு T20 டைட்டில்ஸ்ல வந்து நம்ம 2 தலைங்க தான் வேற லெவல்ல இருக்காங்க. ஒன்னு MSD 9 டைட்டில் அடிச்சிருக்காரு, ரோஹித் வந்து 8 டைட்டில் அடிச்சிருக்காரு. 3வது நேம் நான் சொன்னேன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. என்னது இவரா அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. த்ரீபீட்டுக்கு காரணமான சாம் பில்லிங்ஸ் 5 டைட்டில் அடிச்சிருக்காரு. ஓவர் இன்வின்சிபிள்ஸ் கேப்டன். லாஸ்ட் இயர் துபாய் கேபிட்டல்ஸ் பண்ண டைட்டில். கரெக்ட். சாம் பில்லிங்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்றது இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். வெரி வெரி ஒசிஃபரஸ், நல்லா பேசுவான், ஹஸ் காட் அ குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். நான் அவனோட நிறைய இன்டராக்ட் பண்ணியிருக்கேன். பெரிய ஃபுட்பால் ஃபேன். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லலாம், அவன் பேக்ரவுண்ட் சொல்லணும்னா அவன் கென்ட்ல பாதி அவந்து தான். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, போயிருங்க கொஞ்சம் கூகுள் பண்ணுங்க. ஜமீன்தாரா கென்ட்ல பாதி. டேய் அந்த இந்த படத்தை சொல்லுவான், அவங்க எல்லாம் பெரிய பெரிய ஜமீன்தார். இந்த பக்கத்துல இருந்து கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நம்மளுக்கு தான், இந்த பக்கத்துல இருந்து கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நம்மளுக்கு தான்ற மாதிரி. இல்ல அவங்க ரொம்ப பெரிய ஃபேமிலி. கென்ட்ல பாதி இல்ல, மீதியும் அவங்களுக்கு தாங்கிற அளவுக்கு பெரிய ஃபேமிலி அவங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு சில இங்கிலாந்து கிரிக்கெட்டர்ஸ்லாம் அவங்க வீட்லயே, அதாவது இங்கிலாந்துல எல்லாம் வந்து நம்ம ஊர்லயும் வச்சுப்போம், குக்ஸ் வச்சுப்போம் வீட்டுல, அதெல்லாம் பண்ணுமா. அவங்க ஊர்ல வந்து ஒரு ஷெஃப் வைக்கிறனாலே நீ நல்ல பணக்காரனா தான் இருக்கணும். ஷெஃப் மட்டும் இல்ல, அவங்க எப்படின்னா கொண்டு வந்து இந்த ஹவுஸ் கீப்பிங் ரூம் சர்வீஸ் மாதிரி ஆளுங்க வந்துட்டு போவாங்க. பெரிய காசு இல்ல லிவிங்ஸ்டன். ஸோ ரொம்ப ஒரு என்ன சொல்றது வெல் டு டூ பாய். ஆனா அது தெரியவே தெரியாது அவனோட நீ பேசணும்னா. கம்ப்ளீட்லி டவுன் டு எர்த். ரொம்ப கிரிக்கெட் என்ஜாய் பண்ணுவான். நான் கென்ட்டுக்கு அகேன்ஸ்டா ஒரு மேட்ச் ஆடினேன் நாட்டிங்ஹாம் விளையாடும் போது. அவன் கிரிக்கெட் அதாவது ஸ்போர்ட்டே பைத்தியம். கிரிக்கெட்னா அவ்வளோ உயிரை கொடுத்துருவான். அண்ட் அவன் வந்து ஒரு ஏபிள் லீடர். அந்த கென்ட் டீம் எடுத்துட்டு போயிருக்கான். அண்ட் ஐம் நாட் ஈவன் சர்ப்ரைஸ்ட் அவன் ஓல் இன்வின்சிபிள் கேப்டன் பண்ணி வின் பண்ண வைக்கிறான் அப்படிங்கிறது. 3 டைம் ஆன் த ட்ராட் டைட்டில்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு முன்னாடி 2 தலைங்க சொன்னேன், MS தோனி சொன்னேன், ரோஹித் சொன்னேன். ஒரு விஷயத்த மறக்காத, ரோஹித் சர்மா வந்து 10 வருஷத்துல பண்ணியிருக்கான் இதெல்லாம். எக்ஸாக்ட்லி 10 வருஷத்துல பண்ணியிருக்கான். அதான் 10 வருஷத்துல ஓகே, ஒரு சில வருஷத்துல அந்த டைட்டில் பேக் டு பேக் வந்திருக்கலாம் அதாவது டைட்டில். பட் 10 வருஷத்துல 9 டைட்டில்ங்கிறது மாதிரி 8 ஓகே, தலை 9 வச்சிருக்கேன். 9 தலை 9 8 டைட்டில். சோ என்ன டைட்டில்லாம் நீ சேர்த்திருக்க சொல்லு பார்க்கலாம். தோனி வந்து 9 டைட்டில் சொன்னல, 5 IPL, 2 சாம்பியன்ஸ் லீக், ஒரு ஏசியா கப் டைட்டில் இருக்கு, அதுவும் ஒரு T20, ஒரு ஏசியா ஒரு T20 வேர்ல்ட் கப். அதே மாதிரி ஹிட்மேன் வந்து 5 IPL, 2 CPL, ஒரு T20 வேர்ல்ட் கப். CPL கிடையாது, CLT20. CPL கிடையாது, CL. பட் ஆனா அது CPL சாரி CLT20 வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹர்பஜன் கேப்டன். So I think அது மேபி வாட் எவர் செட் த நம்பர்ஸ், பட் இவங்க எல்லாரும் கிரேட் கேப்டன். சாம் பில்லிங்ஸ் ஐ திங்க் ஒரு சாம் பில்லிங்ஸ் வந்து தான் 3 இது ஒரு வைட்டாலிட்டி பிளாஸ்ட். ஐடியலி ஸ்பீக்கிங் 100 பால் T20 கிரிக்கெட்ல சேரவே சேராது. பட் குளோபல் டைட்டில்ஸ் கரெக்ட். பட் நெவர்தலெஸ் கமிங் பேக் டு த திங் வந்து அவுட்ஸ்டாண்டிங். அது 100 இந்த தடவை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஒரு சின்ன வருத்தம், ட்ரெண்ட் ராக்கெட்ஸும் இவங்க டெக்கன் சூப்பர் சார்ஜர்ஸ்ங்கிற நார்தன் சூப்பர் சார்ஜர்ஸும் அந்த செமிஃபைனல் கேம் மழை ரொம்ப கிரைமியா ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். அட்லீஸ்ட் இண்டோர் மேட்சாவது ஆடி கொடுத்துருக்கலாம். ஏன்னா டெக்கன் சூப்பர் சார்ஜர்ஸ், நார்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் பயங்கரமா விளையாடி இருக்காங்க இந்த வருஷம். ஹாரி ப்ரூக், ஜாக் கிராலி. பட் ஆல் செட் அண்ட் டன், ஒரு பக்கம் டெக்கன் சூப்பர் சார்ஜர்ஸ் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ட்ரெண்ட் ராக்கெட்ஸ், நார்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் கன்சிஸ்டன்ட் டீம், எப்பவுமே நல்லா பண்ணுவாங்க. ஓல் இன்வின்சிபிள்ஸ் தெரியும், 3 பீட்னு நீயே சொல்லிட்ட. அவங்க 3 பீட்னு சொல்லிட்ட. வெல்ஷ் ஃபயர் கொஞ்சம் ஓகே டீம் தான். ரொம்ப கஷ்டமான வென்யூ கார்டிஃப் விளையாடுறதுக்கு. வெல்ஷ் ஃபயர்னா ஸ்டீவன் ஸ்மித், பேர்ஸ்டோலாம் விளையாண்டாங்க. இன்னொரு டீம் என்ன, லண்டன் ஸ்பிரிட், அவங்களும் இப்படிதான். ஆயின் மார்கன் இருந்தாரு முன்னாடி. நினைக்கிற டீமுக்கு கடைசியா வரப்போறீங்கன்னு நினைக்கிறேன். லண்டன் ஸ்பிரிட் கூட கொஞ்சம் அண்டர் வெல்மிங்கா தான் இருந்திருக்காங்க. பட் ரொம்ப ரொம்ப நான் வந்து ஆச்சரியக்குறி அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிற டீம் வந்து மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ். டேய் என்ன ஒரிஜினலா இல்ல அதுல. T20யோட ஜாம்பவான்கள் எல்லாருமே இருக்காங்க. அந்த டீமை கொஞ்சம் நான் சொல்றேன், சும்மா ஒரு 6-7 பேர் ஞாபகம் மனசுல வரதை நான் சொல்றேன். அந்த டாம் ஹார்ட்லி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆமாம் என்னையா அப்படின்னு இனிமே தான் வரப்போகுது. அவன் கூட இருக்காங்கிறதுக்காக சொல்றேன். ஜாஷ் டாங், சன்னி பேக்கர். அந்த சன்னி பேக்கர் பத்தி லாஸ்ட் இதுல பேசணும். அதில் ரஷீத், அவ்வளவு போதுமா? 3 பவுலர் உங்களுக்கு வந்து 60 பால் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர், ஃபில் சால்ட், ஹென்ரிக் கிளாசன். இந்த டீமை வச்சுன்னு அவங்க ஆக்சுவலி சீன்லேயே இல்லை. அண்ட் ஐ டோன்ட் திங்க் இந்த சீசன் தான், முந்தின சீசன்லாம் கூட கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. முந்தின சீசன் அஃப்கோர்ஸ் ஜாஸ் பட்லர் பெருசாக அவைலபிள் இல்லை. பட் என்னால் அது புரிஞ்சிக்கவே முடியல. அண்ட் நல்ல வென்யூவில் வேற விளையாடுறாங்க, பவுன்ஸ் இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் திரும்புற மாதிரி கூட வென்யூ இருந்தால் கூட இந்த டீம் அட்ஜஸ்ட் பண்ணோம். ஏன்னா கிளாசன் வந்து வேர்ல்டு பீட்டரு. கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்திருக்கு. நோயிங் தட் ப்ரைட் இன் ஓனர்ஷிப் அவங்களும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. RPSG குரூப் அவர் பயங்கா தான் எடுத்திருக்காரு அந்த டீமை. So hopefully the team going forward will start doing well, but that's what 100 has been about.
நீங்க வந்து 100 பால் என்ஜாய் பண்ணிருக்கீங்களா, பாத்தீங்களா, யாரோ ஃபாலோ பண்ணீங்களா, கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. பட் எனக்கு தெரிஞ்சு 100 கொஞ்சம் மேல ஸ்டேக்ஸ் ரைஸ் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க. கண்டிப்பா. ஸோ 100 முடிச்சாச்சு, அப்படியே மெதுவா அப்படியே போவோம் வெஸ்ட் இண்டீஸ் பக்கம். வேற யாராவது பிளேயர் ஏதாவது விட்டாமா 100ல அதை அட்ரஸ் பண்ணாம? ஏன்னா நம்ம ஆடியன்ஸ்லாம் பயங்கர உத்வேகமா வருவாங்க, இவனை விட்டீங்க அவனை விட்டீங்க. ஏன்னா எல்லாரும் நிறைய நோட் பண்ணி வச்சிருக்கேன், ஏதாவது பிளேயர் இருக்கான்னு பாக்குறேன். சொல்லு. புரூக் அண்ட் கிராலி காம்போ அது நல்லா பண்ணாங்க. கிராலி ஆக்சுவலி நான் லாஸ்ட் டைம் சொன்னேன், கிராலி வந்து ஒயிட் பால் கிரிக்கெட்டுக்குனே செஞ்ச பேட் ஸ்விங். கண்டிப்பா தடவை டெக்கன் இல்ல நார்த்தன் சூப்பர் ஸ்டார்ஸ்க்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான், சூப்பராக பண்ணிருக்கான். இன்ஃபேக்ட் கிறிஸ் கிரீன், if I'm not wrong, வெல்ஷ் ஃபயருக்கு ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். கேப்டனும் அவன் தான் நினைக்கிறேன். பவுலிங்கும் நல்லா போட்டிருக்கான், பேட்டிங்கும் நல்லா அடிச்சிருக்கான். மறக்காதீங்க டியர் வியூவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி மறக்காத. கிறிஸ் கிரீன் வந்து KKR எடுத்தாங்க ஒரு பிக்கா, அட் த பேக் ஹாஃப் எடுத்தாங்க, ஏதோ ஒரு சீசன் எடுத்தாங்க, ஆஸ்திரேலியன் ரைட்? ஆமா. அவனுக்கும் கொஞ்சம் ஆக்ஷன் இஷ்யூஸ்லாம் இருந்திருக்கு. எனக்கு ஆக்ஷனை பார்க்கும்போதே வந்து இஷ்யூஸ் இருக்குமோன்னு தோணும். பட் ஐ திங்க் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருக்கான் அந்த இஷ்யூஸ் நினைக்கிறேன். பட் ஆல் இன் ஆல் ஹி ஆல்சோ ஹேட் அ வெரி குட் டோர்னமெண்ட். வேற யாரு ஆஸ் யூஷுவல் ஆண்டி ஃபிளவர் பண்ண டீம்னாலே குவாலிஃபை பண்ணி போயிடும். சரி, அடுத்து நம்ம அப்ப CPL வேற யாரும் இல்ல, CPL போயிடுவோம். சோ CPL எனக்கு பீடாகோட டீம் மண்ண கவி இருக்கு. அத வந்து எனக்கு ரொம்ப அடி அந்த மாதிரி ஒரு அடி இல்ல. ஒரு மேட்ச் வந்து 200 ரன் திருப்பி கொடுக்கல. ஆனா எப்படி 200 ரன் அடிச்சாங்கன்னா 78 for 5 ல இருந்து டாக்கிங் அபௌட் டயானா அமேசான் வாரியர்ஸ். யா எக்ஸாக்ட்லி. நம்ம பீடாக ரெஃபர் பண்ற மாதிரி தி புல், அதாவது மாதிரி ரொமாரியோ ஷெப்பர்ட். எப்படி இருக்குன்னா பீடாக் வந்து அவன் சேனல்லயும் சரி நம்ம சேனல்லயும் சரி IPLனா வந்து நம்ம ஆடுற டீமுக்கு அவன் பேசுறான். ஆனா அவன் பாரு ஒரு டீமோட அசிஸ்டன்ட் கோச், அனலிஸ்ட், வாட் எவர், அங்க அவங்க டீமை பத்தி ஜெயிச்சா அவன் பேசுறான். அதை யாரும் போய் கேட்க மாட்டீங்க. ஆனா வாட் எவர் செட் அண்ட் டன், ஒரு பெரிய ப்ராப் கொடுக்கணும். போன மேட்ச் கூட தோத்தாங்கயா. அந்த இம்ரான் தாஹிர் ஒரு போலிங் போட்டு திருப்பி ஒரு 3-4 விக்கெட்டோ எடுத்திருக்காருயா. கூகுளி போடுறாரு, லெக் ஸ்பின் ஓடுறாரு, ஆடுறான், ஓடுறான், பாடுறான், எங்கேயோ ஓடுறான் அப்படின்னு சொல்லி அந்த மதிக்கில் மதன காமராஜ் சேட்டு கேட்பாரு. ஆடுறான், ஓடுறான், பாடுறான், எங்கே ஓடுறான்ங்கிற மாதிரி. அவர் ஒரு 45 இருப்பாரா வயசு? 45 முடியா 50 வச்சுக்கோயா முடியா. ஆனா பின்ற 2 பேரும் முடிய லாங்கா புசு புசுன்னு வச்சுனே ஒருத்தர் அனலிஸ்ட், ஒருத்தர் பிளேயர் கேப்டன் வேற கலக்கிறாரு. அந்த கிரெடிட் கொடுத்தே ஆகணும். பட் ட்ரின்பேக் யுனைடெட் ரைடர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். பாவம் உஸ்மான் தாரிக்கை பத்தி லாஸ்ட் டைம் பேசணும். என்ன பேசுனியா, இந்த வாங்கிக்க பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஆக்ஷன் மேல ஒரு சின்ன ஒரு கரையை இது பண்ணிருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஐ ஹோப் ஹி கம்ஸ் அவுட் ஆஃப் இட். பட் தட் இஸ் CPLல இன்னும் ஒரு பிளேயர் பத்தி மென்ஷன் பண்ணோம் கேவி. லாஸ்ட் டைம் கூட நம்ம அதை பத்தி பேசியிருக்கோம். அகீம் அகஸ்ட் அப்படின்னு ஒரு பிளேயர். இன்னும் ஐ திங்க் இஸ் வெரி இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட், பட் நல்ல பிளேயரா வருவான். லெஃப்ட் ஹேண்டர், ஒரு சூப்பர் நாக் ஆனா. அவன் தான் அமேசான் வாரியர்ஸ்க்கு தண்ணி காட்டினான். அந்த 200 சேஸ்ல திருப்பி பொளந்து விட்டான் போட்டு 76 நாக் அது. அப்புறம் நவீன் பிடேசி செயின்ட் கிட்ஸ் அண்ட் நெவிஸ் பேட்ரியட்ஸ் காணா. ஜேசன் ஓல்டர் தான் கேப்டன். நம்ம மார்க் லாக்கி தான் அனலிஸ்ட். அது போனதுலேயே சொன்ன மாதிரி அவனும் பிளேட் வெல். கொஞ்சம் போலிங் போடுவான், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஒரு கேம் சூப்பரா ஆனா, பட் couldn't get across the line. பட் அந்த அகீம் அகஸ்ட் இஸ் வெரி குட். எனக்கு தெரிஞ்சு அங்கதான் CSK கூட டிம் சைஃபர்ட்டுக்கு போவாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன இது. ஏன்னா CSKவோட ஹிஸ்டரி படி நீ பார்த்தனா எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயரா போவாங்க ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு. ஒருவேளை டெவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா நாளைக்கு இல்ல, அதெல்லாம் நான் வேற ரூட் எடுக்க போறேன், எனக்கு ஒரு ஃபாரின் ஓப்பனர் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா நியூசிலாந்து கனெக்ஷன் ஆயிடுவாங்க. அது உங்களுக்கு லைக்கிங் வேற அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கண்டிப்பா ஃபீல்டிங் பயங்கரமா பண்ணுவா. அப்படி கீப்பிங் வேணும்னா பண்ணிக்கலாம். படி உனக்கே தெரியும், கீப்பிங் வேணும்னா அது ஒரு யூஸ் இருக்குது டீம்ல. இப்போ ஒரு பயங்கர ஒரு மேட்ரு. அண்ட் வந்து போன தடவை CPLல குவின்னு கூச்சது மட்டும் இல்லாம போற இடத்துலலாம் அவனோட T20 கேம் மேல போயிருக்கு. சாம்பார் ஒரு 100-200 ரன் சேஸ் வச்சு நிமிட்டிட்டான். அப்கோர்ஸ் ஆன்டிகா அண்ட் பார்புடா ஃபால்கன்ஸ்க்கு அகேன்ஸ்டா, நாட் இன் த டாப் ஹாஃப் ஆஃப் த டேபிள் அந்த டீம். பட் ஸ்டில் சரியான நாக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச மேட்டர் என்ன தெரியுமா, 87ல ஆடிந்தான். 42 பாலுக்கு 53 ரன் தேவை. 87ல இருந்து ஒரு 100க்கு அவன் நினைச்சிருந்தா ஒரு 16 பால் ஆடி துண்டா போய் சேர்ந்துருக்கலாம். அவ்வளோ பால் இருந்தது. அடிக்கலையே 87, 93, 99 சிங்கிள். இன்ஃபேக்ட் நான் என்ன நினைச்சேன்னா 99ல கூட அது அடிக்க பார்ப்பானோன்னு. பட் அதை மட்டும் பண்ணல. ஏன்னா T20 100 ரொம்ப பெரிய விஷயம். டைம் வேற இருந்தது, பண்ணிருக்கலாம். பட் ஐ திங்க் டிம் சைஃபர்ட் யாராவது ஒருத்தர் அள்ளி போட போறாங்கன்னு தோணுது. கொஞ்சம் போய் செக் பண்ணோம் பையன் எப்படி பண்ணுவான் IPL இதுன்னு. பட் ஆனால் நெவர்தலெஸ் CSK எடுக்கலாம், வேற யாராவது ஷூரா எடுப்பாங்க நான் நினைக்கிறேன். இந்த கண்டிப்பா போவாங்கன்னு எனக்கும் தோணுது. டிம் சைஃபர்ட் ஷுட் மஸ்ட் கெட் அ பிட். பட் நம்ம சொல்றமேங்கிறதுக்காகவே எடுக்காம கூட போகலாம். அவனுக்கு நேரம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. டெஃபினட்டா ஒரு IPL டீம் எடுக்கலாம் நான் நம்புறேன். 10 டீம்ல அட்லீஸ்ட் ஒரு ஆப்ஷன், பேக்கப் ஆப்ஷனா கூட யாராவது பார்க்கலாம். ஏன்னா சூப்பரா பண்ணிருக்கான், வெல் டிசர்வ்டு. வேற யாரு போலிங் வைஸ் பெருசா யாரும் பார்க்கலாம். அகில் ஹுசைன் சூப்பரா பண்ணிட்டு இருக்கான் ட்ரின்பேக் யுனைடெட் ரைடர்ஸுக்கு. போன மேட்ச் கூட அவன் தான் மேன் ஆஃப் த மேட்ச். என்னது சுனில் நாராயண் இருக்கிற டீம்ல ஸ்பின்னர் போட்டு மேன் ஆஃப் த மேட்சா அப்படின்னு யோசிக்கலாம்.
பட் லெஃப்ட் ஹேண்டருக்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போடவே கூடாதுங்கிற பீடாக் லாஜிக் படி இல்லாம லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போட்டு ஷிம்ரான் ஹெட்மயர் அவன் தான் தூக்கினான். ஸோ ஆல் இன் ஆல் சிபிஎல்லும் நல்லா போயிட்டு இருக்கு. பட் வேற என்ன வேற லீக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ மங்களூரு டிராகன்ஸ் வின் பண்ணிருக்காங்க மகாராஜால. மகாராஜா டிராஃபி மங்களூரு டிராகன்ஸ் அண்டர் ஸ்ரேயஸ் கோபால். சர்ப்ரைசிங்கா நான் சொல்லி ஆகணும், ஸ்ரேயஸ் கோபால் சிஎஸ்கே டீம்ல இருக்கான். அண்ட் ஐ எம் நாட் ஜோக்கிங், அரை லெவல்ல போடுறான். அதாவது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அது தெரியுது. லெக் பிரேக் போடுறான், லெங்த் கண்ட்ரோல் இருக்கு. நடுவில் போடும்போது லெங்த் போட பார்த்தா அரை குழி போட்டான், மேலே போடுற பால் ஃபுல் டாஸ் போட்டுருந்தான். இப்போ சடனாக ஏதோ சம்திங் ஹேப்பன். போன வருஷம் கூட நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணான் நெட்ஸில். இட்ஸ் கமிங் த்ரூ. அவனோட கேப்டன்சில மங்களூர் டிராகன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க மட்டும் இல்லாம he has bowled well. கண்டிப்பா he has produced some match winning spells. நல்லா பண்ணிருக்கான். should give him a lot of confidence and he also becomes an option for CSK. வெச்சுப்பாங்களான்னு தெரியாது. of course பேஸ் பிரைஸ்ல இருக்கறவங்க வெச்சுப்பாங்க. I am sure they will அப்படிங்கற மாதிரி. கண்டிப்பா நம்ம பிராக்டிஸ் கேம் ஆடணும் மகாராஜாவோட. அப்பவே நமக்கு தெரிஞ்சது செம கன் டீம். அந்த மேட்ச்ல நம்ம பையன் அப்துல் விக்கர் அடிச்சு விட்டாம்படி. பட் ஆனா அது ஓகே. பட் ஆனா கன் bowling இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கன் டெத் bowling வச்சிருக்காங்க. திடீர்னு ஒருத்த இன்ஜுரி ஆச்சு, அந்த குர்பாக்ஸ் இன்ஜுரி ஆச்சு. சச்சின் ஷிண்டேவை இறக்குனாங்க, அவன் 4 விக்கெட் எடுத்தான். அப்படி பேசும்போது டெல்லி பிரீமியர் லீக்ல ஒரு சின்ன கைகலப்பு நடந்தது. நிதிஷ் ராணா 15 6. ஐயோ போ. அதுக்கப்புறம் அவன் முதல்ல திக்வேஷ் ராட்டி. அதான் இப்போ எல்லா T20 லீக்கு என்ன ஃபேமஸ் ஆகுதோ இல்லையோ, அந்த திக்வேஷ் ராட்டி சைன் போடுறதோ இல்ல சண்டை போடுறதோ இல்ல முடிய கட்டின்னு வந்து போலிங் போடுறதோ எதுனா ஒண்ணு அவர் வந்து வேணே அந்த மாதிரி ஒரு லைன் லைட்ல இருக்கணும்னு பண்றாரா இல்ல ஜெனரலாவே அப்படி ஒரு ஆள் தான்? நம்ம 2 பேருமே போலிங் போட்டிருக்கோம் வாழ்வாதாரத்துக்கு. கண்டிப்பா தட்டுல சோற வைக்கிறதுக்கு போலிங் போட்டிருக்கோம். ஓகே, உனக்கே தெரியும் how difficult it is to be a bowler in T20 ஸ்போர்ட்னு. அண்ட் என்னன்னா இந்த உலகமும் சரி சமுதாயமும் சரி, ஒரு போலர் கொஞ்சம் ஆட்டிடியூட் காமிச்சா பிடிக்காது அவங்களுக்கு. சம்டைம்ஸ் ஒரு போலருக்கு கேரக்டர் இருக்கிறது, இது வந்து நமக்கு வெல் கண்டிஷன்டு. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பேன். அந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும்போது பல பேருக்கு பிடிக்காம போயிடும். பட் ஒரு போலர் கேரக்டர் காட்டுறத இன்னும் நம்ம அக்செப்ட் பண்ணல, அவ்வளவுதான். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிஜமாவே தெரியாது யார் மேல மிஸ்டேக் இருக்கு, யார் மேல மிஸ்டேக் இல்லைன்னு நமக்கு தெரியாது. திக்வேஷ் ராட்டி ஹேஸ் அ பர்சனாலிட்டி, so does நிதிஷ் ராணா. அதோட முடிச்சிட்டு போயிடும். இன்ஃபேக்ட் நிதிஷ் ராணா ஆக்சுவலா ஒரு செம்ம இன்டர்வியூ கொடுத்தான். எக்ஸாக்ட்லி, நான் அத சொல்ல வந்தேன். அவன் பயங்கர சென்சிபிளா மெச்சூர்டா பேசினான். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் கேட்டீங்கன்னா இப்ப நான் தான் கரெக்ட் அவன் தப்புன்ற மாதிரி ஆயிடும். அத வந்து நான் அன்ஃபேரா இருக்க விரும்பல. ஆனா சண்டை போட்டாலும் சரி நியாயமா சண்டை போடுறோன்ற மாதிரி சூப்பரா இருந்தது அந்த இன்டர்வியூ. நீங்களும் பாத்தீங்க அந்த இன்டர்வியூ. தட்ஸ் வாட் ஸ்டுட் அவுட். இன்ஃபேக்ட் இந்த இஷ்யூ பத்தி பேசவே வேணாம்னு நினைச்சேன். பட் எனக்கு பிடிச்சது என்னன்னா நிதிஷ் ராணா கொடுத்த டேக் தான். அந்த சண்டையில என்ன நடந்தது, திக்வேஷ் ராட்டி என்ன சொன்னா, நிதிஷ் ராணா என்ன சொன்னா நமக்கு தெரியாது. ஆனா அந்த பேட்டில் நிதிஷ் ராணா வின் பண்ணிட்டான். வேற லெவல் நாக் அந்த கிரவுண்ட். ஆனா இதுக்கு வந்து பின்னும் முன்னும் கால் வச்சு யாருக்கு ஒருத்தர் வந்து எனக்கு என்னன்னா டு டேக் ஆன் திக்வேஷ் ராட்டி என்ன பண்ண அந்த மாதிரி வெளியில அவன் நினைச்சிருந்தா தாராளமா சொல்லிருக்கலாம். பட் ஆனா பியூட்டிஃபுல்லா என்ன சொன்னானா, இப்ப நீ என்ன கேக்குற, ஏன்னா நான் தான் ஐ ஹேட் அ சக்சஸ்ஃபுல் டே. சோ நான் இப்போ ஒரு விஷயம் சொன்னா நான் வின்னர் ஆயிடுறேன். கரெக்ட். அவன் திக்வேஷ் ராட்டி நீங்க எல்லாம் தப்பா சொல்லுவீங்க. the fact of the matter is there is heat in the moment. நாங்க 2 பேருமே போட்டோம். அவன் என்ன சொன்னா நான் சொல்ல விரும்பல, நாங்க என்ன பேசணும்னு சொல்ல விரும்பல. தப்பி அவன் மேலேயும் இருந்திருக்கலாம், என் மேலேயும் இருந்திருக்கலாம். பட் இதுதான் இது அப்படின்னு நீ ஒரு பியூட்டிஃபுல்லா வந்து நானும் என் டீமுக்கு மேட்ச் ஜெயிக்க தான் வந்திருக்கேன், அவனும் அவன் டீமுக்கு மேட்ச் ஜெயிக்க தான் வந்திருக்கான். சோ அந்த கிரிக்கெட்ல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஹீட்டட் ஆர்குமெண்ட்லாம் நடக்கும். இதெல்லாம் நடந்தாதான் அந்த பேட்டிலுக்கான ஒரு பியூட்டியே இருக்கு அப்படின்றத வந்து அவன் அவ்வளவு அழகா சொல்லியிருந்தான் அந்த இன்டர்வியூ. இன்ஃபேக்ட் இந்த T20 லீக்ஸை பத்தி நம்ம பெருசா பேசி நிறைய டேலண்ட்ஸை பத்தி பேசல. பட் நான் சொல்றேன், இந்த மகாராஜா லீக்லயும் டிஎன்பிலையும் யாராவது கேட்பாங்க. அப்கோர்ஸ் துஷார் ரஹேஜா பேர் அடிப்படும் நிறைய இடத்துல. பட் ஐ எம் டெல்லிங் யூ, ஜென்ரலாவே டிஎன்பிஎல்ல இன்னும் கொஞ்சம் த ஸ்பீட் ஆஃப் த கேம் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். பட் டெல்லியும் யூபி அண்ட் மகாராஜா கூட இந்த வருஷம் ஐ ஜஸ்ட் ஹேவ் அ ஃபீலிங் கொஞ்சம் பிளேயர்ஸ் வருவாங்கன்னு தோணுது. கேவி நீங்க நினைக்கிறீங்க இல்ல கொஞ்சம் பேஸ் ஆஃப் த பிட்ச், த பிட்ச்ல இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் வேணும், ஸ்பீட் அண்ட் பவுன்ஸ் வேணும். இருந்தா கொஞ்சம் நீ ஸ்லோவரா போடுற bowlers, நாட் சோ குட் bowlersலாம் அடி வாங்குவாங்க. அண்ட் தென் யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் யுவர் ஸ்பீட். அது வரும். பட் இந்த நான் பார்த்த 2-3 ஸ்மரன் ரவிச்சந்திரன் SRH எடுத்திருக்காங்க. நான் பேட்டிங் ஆனாயா ஐயோ. அதே மாதிரி இந்த லவ்னித் சிசோடியா, ஐ திங்க் அவன் வந்து KKRல இருக்கான். ஹை குவாலிட்டி பேட்டிங். யோசிக்கல் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து தேர் கோயிங் பெசர்க். அண்ட் இன்னும் 2-3 பிளேயர் அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அபினவ் மனோகர் ஆஸ் யூஷுவல் சஸ்பெக்ட். பட் ஈவன் மங்களூரு டிராகன்ஸ்லேயே கூட அந்த ஓப்பனர் அஃப்கோர்ஸ் பிஆர் ஷரத் இல்லை, இன்னொரு பையன் அவன் பேர் மறந்துட்டேன். எனிவே லோடாவா என்னது சம்திங் நான் என்ன கவுடா சம் கவுடா ஐ காட் ரிமெம்பர் த நேம். ஐ வில் பிரிங் த நேம் பேக். பட் இன்னொரு பேர் கூட நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், எஸ்பெஷலி டெல்லி சைட்லேருந்து. ஐ ஹோப் பீப்புள் ஆர் வாட்சிங் திஸ் ஃபெலோ. இல் பி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச். 2 பேர். ஒன்று யுகல் சைனி அப்படின்னு ஒருத்தன் மிடில் ஆர்டர் செமையா ஆடுறான். ஐ ஹோப் பீப்புள் ஆர் வாட்சிங். அதே மாதிரி தேஜஸ்வி தையா, போன வருஷமே அவன் பேர் நோட் பண்ணி வச்சிருந்தேன். லெட்ஸ் ஜஸ்ட் see these people எங்க போறாங்க. ஏன்னா
இவங்களுக்குலாம் வந்து சையத் முஸ்டாக் அலி டிராஃபில சான்ஸ் கிடைச்சாதான் நெக்ஸ்ட் லெவல் அவங்களால ஷோகேஸ் பண்ண முடியும். கண்டிப்பா. உதாரணத்துக்கு இப்போ டிஎன்பிஎல்லே 2 people ஐ லவ் டு வாட்ச் இந்த சையத் முஸ்டாக் அலி. ஆனா அதுக்கு வந்து தமிழ்நாடு அவங்கள ஃபர்ஸ்ட் எடுக்கணும். என்ன தெரிஞ்ச வரைக்கும் நோ பிரெய்னர். 2 பேர் எடுக்கணும்னா ஒன்னு துஷார் ராஜா எடுத்தே ஆடி எல்லா கேமையும் ஆட வைக்கணும். ஆட வைப்பாங்களா தெரியாது. விமல் குமார் பிரசன்னா ஸ்டைல்ல விமல் குமார் ஆட வைப்பாங்களா? எக்ஸ்ட்ராடனரியா பண்ணிருக்காங்க. ஆல் இம்பார்ட்டன்ட் குவாலிஃபயர் 2ல வந்து கேம் சீல் பண்றது 5 6 அடிச்சு சீல் பண்றது நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஏனா நம்ம டீம்ல விளையாடணும்னு சொல்ல வரல. ஏனா என்ன ப்ராப்ளம்னா இந்த பசங்க லீக்ஸ் விளையாடுறாங்க. இந்த பிளேயர்லாம் நோட் பண்ணிருப்பாங்க ஐபிஎல் ஸ்கவுட்ஸ். கண்டிப்பா. பட் இந்த பிளேயர் நீ சையத் முஸ்டாக் அலில சான்ஸ் கொடுக்கற அளவுக்கு தே ஹேவ் டன் வெல். கொடுத்தாதான் அவங்களை எடுக்க முடியும். ஸ்பீக்கிங் ஆஃப் சிக்ஸர்ஸ் நான் இன்னொன்னு சொல்றேன். சல்மான் நிசார்னு ஒரு பையன் இருக்கான் கேரளா. 15 பால்ல 12 6 அடிச்சிருக்கான். சோ அந்த ஓவர்ல ஃபர்ஸ்ட் நோ பால் வந்துச்சு. அதுக்கப்புறம் போட்டு பரட்டிட்டான் அந்த ஓவரை. பட் சல்மான் நிசார் வந்து நேம் நியூ கிடையாது. கரெக்ட். லாஸ்ட் 4-5 இயர்ஸாவே வந்து நிறைய ஸ்கவுட்ஸ் நிறைய டீம்ஸ்ல பேசப்பட்ட ஒரு பேர் திருப்பி கூப்பிட்டு பார்ப்பாங்க ஷுவரா. இது எல்லாத்தோடையும் முக்கியமா அவங்க வந்து ஆல் ட்ரீம்ஸ் வில் கால் தீஸ் பீப்புள் டு வாட்ச் த கேம். இன்னொரு முக்கியமான மேட்டர் பிஃபோர் வி ரேப் அப் த ஷோ, இது ஆப்வியஸ்லி நம்ம அட்ரஸ் பண்ணல. பாகிஸ்தானோட பிளாக் பஸ்டர் மேட்சஸ் வருது ஏஷியா கப்ல. ஏஷியா கப் சொல்லி 10 days அவே, ஆஸ் வி ஆர் ஸ்பீக்கிங் 9 days அவே. பாகிஸ்தான் பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காங்க. யாரோட இருக்காங்கன்னு மட்டும் கேட்டுறாது. ஏன்னா அவங்க கேட்க யாரோட ஃபார்ம்ல இருக்காங்க. ஒரு எக்ஸைட்டிங் சீரீஸ் ஆடிட்டு இருக்காங்க. யுஏஇ மற்றும் ஆப்கானிஸ்தான் அவங்கள போட்டு பிரிச்சுட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து யுஏஇயோட போன மேட்ச் பாகிஸ்தான் 200 ரன் அடிச்சு 30 runsல வின் பண்ணிருக்காங்க. யுஏஇயும் திருப்பி அடிச்சிருக்காங்க. எனக்கு வந்து பாகிஸ்தான் பார்க்கும்போது கொஞ்சம் ஐ ஃபீல் ஃபார் தேர் bowling. ஆனா ஒரு எக்ஸைட்டிங் டேலண்ட் இருக்கான் பேட்டிங்ல. 2 பேர். சையம் அயூப் நமக்கு தெரியும், சஹிப் ஜாதா ஃபர்ஹான் போட்டாலே கதாயை தூக்கின்னு வந்து ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கிறான். அந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் பாகிஸ்தான் விளையாடுனாங்கன்னா வித் த பேட் ஐ எம் வெரி எக்ஸைட்டட். சுஃபியான் முகீம் ஒரு லெஃப்ட் ஆர்ம் சைனாமன் bowler. Can he create any dents? We'll have to wait and watch. தெரியாது. அப்ரார் அஹமத் என்ன பண்ண போறான் அவனையும் எடுத்திருக்காங்க. சோ பாகிஸ்தான் ஒரு 2 பேரு கிடையாது அப்படின்ற 2 பேர் வந்து பெரிய தலைங்க 2 பேர் இல்ல இந்த வாட்டி டிராப் பண்ணிருக்காங்க. பட் ஆனா அபர் அண்ட் ரிஸ்வான் பட் ஃப்ரீ ஸ்ட்ரோக்கிங்கா விளையாடுறாங்க பேட்டிங். So that's something that is exciting to watch. First பாகிஸ்தான் நல்லா பண்ணுவாங்க, பண்ணல செகண்டரி. நல்ல கான்டெஸ்ட் இருக்கணும். அட்லீஸ்ட் வந்து நம்ம T20 பயப்படாம ஆடணும்டா அப்படிங்கிற ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் சல்மான் அலியாக கீழே விளையாடுறாங்க. I would love to watch it. பட் அவங்க கொஞ்சம் bowling தெரியல. ஷைன் ஷாஃப்ரிதி, ஹாரிஸ் ராஃப் வந்து பூஸ்ட் அப் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் bowling. பட் நெவர்தலெஸ் யுஏஇயும் நல்ல பர்ஃபார்மன்சஸ் போட்டிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் கேம் கொஞ்சம் ஷார்ஜால கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த சீரிஸ் நடந்துட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏஷியா கப்லயும் 3 வாட்டி நடக்க போகுது. ஸோ ஆல் இன் ஆல் லுக்கிங் ஃபார்வர்ட் டு குட் ஏஷியா கப், லுக்கிங் ஃபார்வர்ட் டு குட் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். ஓகே, ரேப் அப்னு சொல்லிட்டீங்க. ரேப் அப்புக்கு முன்னாடி ஒரு பழைய ஒரு கதை வந்து திருப்பி இப்போ ரீசர்ஃபேஸ் ஆயிட்டு இருக்கு. அது நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இதை நான் கேட்டதுக்கு நான் திட்டினா கூட திட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ரீசாந்த் அண்ட் ஹர்பஜன் சிங்கோட வீடியோ, அந்த ஸ்லாப் வீடியோ வந்து ரீசர்ஃபேஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த லலித் மோடி வந்து ஏதோ ஒரு அவரோட பாட்காஸ்ட்ல வித் மைக்கேல் கிளார்க் ஆர் சம்திங் யார்கிட்டயோ வந்து திருப்பி அதை வந்து ரீசர்ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இட்ஸ் த ஹெட் ஆஃப் தி அனகோண்டா தட்ஸ் கீப்பிங் ஆன் ரேசிங். இது வந்து எப்படின்னா மாடர்ன் டே அண்ட் ஏஜ்ல ஃபுட்டேஜ் அண்ட் வீடியோஸ் எங்க பார்த்தாலும் இருக்கு. ஸோ எப்போ பார்த்தாலும் இது மாதிரி ஏதாவது ரீசர்ஃபேஸ் ஆகும். பட் ஐ ஜஸ்ட் ஃபீல் 2 பேருமே வந்து நினைச்சு ப்ரௌடா இல்லாத ஒரு மொமெண்ட். ஸோ அதை வந்து திருப்பி ஆட்ரிபியூட் பண்ணி அதை ரைஸ் பண்ணி எதுக்கு எடுத்துட்டு வரோம். அதாவது வைஃப் வேற, ஸ்ரீசாந்தோட வைஃப் நான் சொல்றேன், நம்மளே அதை லெஸ்ஸா அட்ரஸ் பண்ணணும் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா முடிஞ்சிருச்சு, எல்லாருக்குமே தெரியும். ஹர்பஜன் வந்து நம்ம பாட்காஸ்ட்ல வந்து அதை பத்தி பேசினார் அபவுட் ஹவு ஹி ஃபெல்ட். கரெக்ட். ஏன்னா தப்பு பண்ணிட்ட ஒத்துக்கிறேன், தப்பு பண்ணிட்டேன்னா யூ ஹேவ் டு லிவ் வித் இட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். அதை நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் நீ தப்பு பண்ணிட்டு அதை கடந்து போறோம்ல, எல்லாருமே கடந்து போறோம். எல்லாருமே ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி தவறுகளை அவங்க வீட்டுக்குள்ள பண்ணியிருப்பாங்க, அதனால வெளில தெரியாது. கரெக்ட். அதனால இன்னொருத்தர மாரல் போலீசிங் பண்றதுக்கு அவங்க கடந்துட்டாங்க, அதுக்காக மன்னிப்பு கேட்டாங்க, கடந்து வந்துட்டாங்க. ஸோ அதோட அந்த சாப்டர் ஃபினிஷ் பண்றது பெட்டர்னு நினைக்கிறேன். யாரையும் நான் அக்யூஸ் பண்ண விரும்பல. அது எவ்வளோ லெஸ் போக்கணும் அவ்வளோ பெட்டர். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயத்த மிஸ்டேக் பண்ணதுக்கு அப்புறம் கடந்து போறதுக்கான அந்த வாய்ப்பு வழங்கும் போது அவங்க அதை எடுத்துக்கிறாங்க. அதை எடுத்துக்கிறதுனால அதை வந்து நம்ம டெஃபினட்டா வந்து ஆஷ் நான் வந்து தலைவர் ஸ்டைல சொன்னா கதம் முடிந்தது முடிந்து போச்சுன்ற மாதிரி ஏன் திருப்பி வந்துச்சுன்னே தெரியல. பட் அட்டென்ஷன். ஓகே, தட் brings us to the end of the video. நிறைய பேசணும், நிறைய லீக்ஸ் பத்தி பேசணும், நிறைய பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசணும், நிறைய பொட்டன்ஷியல் ஐபிஎல் கேண்டிடேட்ஸ் பத்தி நிறைய பேசணும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் நிறைய வரப்போகுது. நம்ம சேனல்ல பார்க்கறது நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ். டிம் சைஃபர்ட் உங்களுக்கு வேணுமா வேணாமா போய் பாருங்க. காமெண்ட்ஸ்ல போடுங்க, டிம் சைஃபர்ட் சிஎஸ்கே வேணுமான்ற காமெண்ட்ஸ்ல போடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். இதுதான் இந்த வீடியோவோட எண்டு. தேங்க்யூ, see you, டாடா, பை பை, see you on the next video.